டெஃபினட்டா டிஎம்கே தான். இந்த வாட்டி டிஎம்கே தான் சாலிடா டிஎம்கே வரணும்னு நினைக்கிறேன். என்டிகே வரணும். கேட்ட விஷயங்கள் இவரை தான் சொல்லிட்டு இருக்காங்க. திருமாவளவன் தான் சொல்ல முடியும். ஓகே. ஆனால் அவர் சிஎம் கேண்டிடேட்டா இல்லை. இல்லாமா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வர பட்ஜெட்டில் எனக்கு வந்து விஜய் மேலே தான் நம்பிக்கை இருக்கு. ஓகே. புதுசா ஒரு மாற்றத்தை பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்க இவ்வளோ நாள் இருந்துட்டாங்க, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நம்ம அது இன்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவர் தான் இலவசம் இல்லாமல் தேர்வு சிஎம் கேண்டிடேட்னு அறிவிச்சுக்கிறாங்க. அத்தனை பேரும் வந்து திருமாவளவனுக்கு பின்னாடி தான். நம்மால் இருக்காரு. நம்மால் வந்து கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேஷனில் கொஞ்சம் வீக்காக இருக்காரு. ஓகே. இப்போதான் வந்திருக்காரு. அனுபவம் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. அவங்க முதல்ல ஒரு இருக்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் என்ன இல்லை பண்ணிடுறாங்க? நான் கேள்விப்பட்ட வரைக்குமே குடும்பத்துல இருக்க பெரியவங்களுமே அதிகபட்சமா புதுசா ஒருத்தர் வரட்டுமே அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு 50-50 இருந்தது, இவ்வளோ வருஷமா அப்படிதான் இருந்தது. அதில் யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்றது தான் பெரும்பான்மையாக ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவர் டஃப் கொடுப்பாப்புல, அந்த 50-யை வந்து கண்டிப்பாக உடைப்பார். அவர் எதிர்கட்சியாக வரத்துக்கு 90% வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் இப்போ உங்களோட ஓட்டு யாருக்கு? என்னோட ஓட்டு நான் போடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். ஏன்னா கடமை போடணும். தப்பான ஒருத்தரை நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது நான் யோசிக்கிறேன். ஆனால் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு யார் சிஎம்மா வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னா? ஸோ இதில் வந்து ஒரு 4 ஃபோட்டோஸ் இருக்கு. சிஎம்மா நிற்கிற கேண்டிடேட்டோட ஃபோட்டோஸ் இருக்கு. நீங்கள் இதில் பார்த்துட்டு யார் சிஎம்மா வருவாங்கன்னு ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் காமிச்சா கூட ஓகே. சேஞ்சுனா என்டிகே வரணும்னு நினைக்கிறேன். என்டிகே வரணும்னு நினைக்கிறேன். அதிகபட்சமா மக்கள் எல்லாரும் இது வரைக்கும் நான் கேட்டது எல்லா இடத்துலயும் கேட்ட விஷயங்கள் இவரை தான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே இளைஞர்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும். ஏன்னா மாற்றமா இவங்க எல்லாருமே வந்துட்டு தான் இருக்காங்க ஆல்ரெடி. என்டிகே சீமான் அவர்கள் சிஎம்மா யார் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கு சார்? ஸ்டாலின் தான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வர பட்ஜெட்டில் எனக்கு வந்து விஜய் மேலே தான் நம்பிக்கை இருக்கு. ஓகே. விஜய் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். திருமாவளவன் தான் சொல்ல முடியும். ஓகே. ஆனால் அவர் சிஎம் கேண்டிடேட்டா இல்லை. இல்லாமா ஆனால் தகுதி உள்ளவர் அவர் தான். டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி. ஸோ தட்ஸ் வை வி ஆர். இவங்களும் வந்தவங்களே வந்துட்டு இருக்காங்க. புதுசாக ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் நல்லாயிருக்கும். பட் புதுசாக வரவங்களுக்கு இப்போ புதுசாக கட்சியெலாம் இருக்குது. அவங்களுக்கும் வந்து எந்த நாலேஜும் இல்லை. அரசியல்னு சொல்லிட்டு ஏதாச்சும் தெரியணும்ல, அவங்களுக்கும் எதுவும் தெரியல. அதனால சொல்கிறேன் இவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜுக்கு விஜய் சார் வந்தார் அப்படின்னா இன்னைக்கு இருக்க யூத்துக்கு என்ன யோசிக்கிறாங்க. நான் இப்போ அவர் பண்ணுற கேம்பெயின்லாம் பார்க்கும்போது நிறைய விஷயங்களை அவர் சொல்றாரு. இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு தனியாக ஒரு கார்டு கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய விஷயத்த அவர் சொல்றாரு. அந்த மாதிரி நிறைய விஷயத்த கொண்டு வந்திருக்காரு. நாம் தமிழர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விவசாயம் சார்ந்து அது அக்ரிகல்ச்சர் சார்ந்து அவர் பேசுறாரு. அதெல்லாம் வந்து வர வைக்கலாம். இவங்கெல்லாம் வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இவர் வந்தா நல்லா இருக்கும். புதுசா ஒரு மாற்றத்தை பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. சூப்பர். ஆனால் இப்போ இந்த வாட்டி டிஎம்கேக்கு ஆப்போசிட் இப்போ இருக்கிற கரண்ட்ல இருக்க கட்சியுமே என்னன்னா நாங்கள் நிறைய நல்லது பண்ணியிருக்கோம் மக்களுக்கு. 2 கட்சியுமே இது வரைக்கும் பண்ணிட்டாங்க தான். ஆனா இவரை எடுத்தா இதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு பார்க்கணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும். என்ன ரீசனுக்காக அவர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஹீரோ இப்போ கட்சிக்கு புதுசாக வராங்கன்னா சரி ஓகே புதுசாக எதனா மாற்றம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். புதிய மாற்றத்தை எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறது நல்லது தானே. அவங்க இவ்வளோ நாள் இருந்துட்டாங்க, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நம்ம அதனுடைய இன்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பெண்களுக்கான பாதுகாப்பு அந்த அளவுக்கு தரவே இல்லை. சட்டத்திலயும் நிறைய குறைபாடுகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேசுறாங்க. என்ன இருந்தாலும் சார் யார் வந்தாலும் இந்த ப்ராப்ளம் நடக்கதான் செய்யும். இப்போ செல்ஃபோன் வந்துச்சோ உடனே செகண்ட்ல போகுது. ஜனங்களுக்கு எந்த ஒரு நியூஸ் வந்தாலும் சரி அது மைனஸோ ப்ளஸ்ஸோ. அதனால இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இருந்தாலும் தான் யார் இருந்தாலும் போலீஸுங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால இது வந்து யார் வந்தாலும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது சார். அவர் தான் இலவசம் இல்லாமல் தேர்வு அளிக்கப்பட்டிருக்காரு. ஆனா இப்போ அவர் வந்து எலெக்ஷன்ல வந்து அவர்லாம் இருக்காரானே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ரிசல்ட் வந்தா தானே தெரியும். மே 4க்கு அப்புறம் தான் தெரியும். இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளில் சிஎம் கேண்டிடேட்னு அறிவிச்சுக்கிறாங்க. அத்தனை பேரும் வந்து திருமாவளவனுக்கு பின்னாடி தான். அவருக்கு எந்த பின்புலமும் இல்லை, எந்த பேக்ரவுண்டும் இல்லை. அவங்க அடிப்படையிலேருந்து வந்தவர். அவருக்கு தெரியாமல் அரசியலே கிடையாது. பட் இப்போ விமர்சனம் எப்படி வைக்கிறாங்கன்னா அவர் பேசுறது வந்து ஒரு மாதிரி ஸ்டெடியா இல்லை. ஒரு நாள் ஒன்று பேசுறாரு, இன்னொரு நாள் இன்னொன்று பேசுறாரு. அவரு கொஞ்சம் நிலைப்பாடே சரியில்லை அப்படின்ற மாதிரி பேசுறாரு. 2010 கட்சி ஆரம்பிக்கும் போது தமிழ் தேசியம் தான் சொன்னாரு. இன்னைக்கும் தமிழ் தேசியம் தான் சொல்றாரு. 2016லயும் தனியா தான் நின்னாரு. 2026லயும் தனியா தான் நிற்காரு. நம்மால் இருக்காரு. நம்மால் வந்து கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ஓகே. இப்பதான் வந்திருக்காரு. இதுக்கப்புறம் போக ஒரு இப்போ இல்லைனாலச்சு இன்னும் ஒரு 10 வருஷம் அது மேலே அதுக்கப்புறம் அவரும் வரும். அனுபவம் வந்தால் தான் எதையுமே செய்ய முடியும். அனுபவம் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு தாவேக்கா தலைவர் மீட்டிங்கில் ஒரு 40 பேர் இறந்துட்டாங்க. அதை அவருக்கு கையாள தெரியல.
ஓடிட்டாரு. அவங்க முதல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இல்லை மட்டும் என்ன அப்படின்ற மாதிரி பேசு. பண்ணிடுறாங்க இருக்கிறவங்களும் என்ன பண்ணிடுறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ட்ரை தானே, இதெல்லாம் ஒண்ணும் தப்பு. அதிகபட்சமா வந்து இளைஞர்கள் இவர் வரணும்னு விரும்புறாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்குமே குடும்பத்துல இருக்க பெரியவங்களுமே அதிகபட்சமா புதுசா ஒருத்தர் வரட்டுமே அப்படின்னு தான் எதிர்பார்க்கறாங்க. அவர் இருந்து சொல்றது டிஎம்கே கிட்ட வந்து இவரு பணம் வாங்கிட்டு தான் அதனால தான் இப்படி டிவிகே வந்து விமர்சனம் பண்றாரு. அது எல்லா வருஷமும் அது எல்லா வருஷமும் சொல்றதுதான். ஓகே. எந்த வருஷம் சொல்லாம இருந்தாங்க? 2016 சொன்னாங்க கேடிஎம்கேல காசு வாங்கிட்டு இருந்தாங்க. 2019 விஜய் சாரே வரலாம். விஜய் சார் விஜய் சாரே வரலாம். அவர் வந்து இப்போ நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காரு, புதுசா வந்திருக்காரு. நிறைய பேருக்கு 40-50 வருஷமா அவங்க ஒன்றும் எப்படி சொல்றது, பின்னோக்கி போற மாதிரி தான் யோசிக்கிறாங்க, தவிர முன்னோக்கி போற மாதிரி எதையும் பண்ணல. விஜய் சார் முன்னோக்கி போறதுக்கு சில விஷயம் பண்றாரு. சேஞ்ச் கேமே டிஃப்ரெண்ட்ல. ஆமா, இவர் கண்டிப்பா. வந்து இப்போ போன வாட்டி இருந்தவங்க இந்த வாட்டியும் யாரும் அவ்வளோ பர்சன்டேஜ் வாங்க போகிறது. ஏன்னா விஜய் வந்திருக்காரு, ஓட்டு எப்படி எல்லாமே உடையும். ஆமா. அப்போ யாரும் போன வாட்டி வாங்க இந்த வாட்டி யாரும் வாங்க போகிறது. அதை மட்டும் இந்த வாட்டி மொத்தமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும் பர்சன்டேஜ். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது சத்தியமா இருக்காது. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த புது யூத்லாம் இருக்கிறாங்க இல்லையா, ஆமா. அவங்க இந்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா விஜய் மேல தான். இப்போ நாங்களும் அதே தான் எதிர்பார்க்குறோம். அவங்க வந்தாரு இந்த தடவை நல்லா இருக்கும். உங்க ஓட்டு யாருக்கு இருக்கும்? நான் தான் காத்து NDK தான். 23. சூப்பர். ஆப்போசிட் கட்சி வேணா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க சிஎம்மா வர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய பேர் சொல்லலாம், ஆனா டஃப் கொடுப்பாப்புல. நிறைய பேர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு 50-50 இருந்தது, இவ்வளவு வருஷமா அப்படிதான் இருந்தது. அதுல யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்றதான் பெரும்பான்மையா ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவர் டஃப் கொடுப்பாப்புல, அந்த 50-ய வந்து கண்டிப்பா உடைப்பாரு. அவர் எதிர்கட்சியா வரதுக்கு 90% வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. கேட்டுட்டு தான் இருந்தார் சீமான். ஆனா இப்போ இவருதான் வரணும்ன்றது பிரபலமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவர் மேலே நிறைய விமர்சனம் வைக்கிறாங்களா, புதுசா வராரு. விமர்சனம் எல்லாருமே மனுஷனா பிறந்தவங்க எல்லாருமே தப்பு பண்றது இயல்பு தானே. ஸோ அது அவரோட பர்சனல் லைஃப், அதை நம்ம வந்து இங்க எடுத்து சொல்லக்கூடாது. அவர் பொதுவா செய்யணும்னு நினைக்கிறாருன்னா அவர் எடுத்துட்டு வந்து பார்ப்போம் செய்யறது. பர்சனல் லைஃப்லயும் இது பண்றாங்க. பர்சனல் லைஃப்லயும் அவரால் ஒழுங்கா இப்ப இருக்க அரசியல்ல இருக்கவங்களுமே அவங்களுக்குமே கண்டிப்பா ஏதோ ஒரு பர்சனல் இருக்கும். ஆனா அது வெளிப்படை ஆகல, இவரோடது வெளிப்பட்டு இருக்கு, அவ்வளவுதான். நீங்க இப்ப உங்களோட ஓட்டு யாருக்கு? என்னோட ஓட்டு நான் போடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். ஏன்னா ஜனநாயக கடமை போடணும். தப்பான ஒருத்தரை நம்ம செலக்ட் பண்ண கூடாது நான் யோசிக்கிறேன். ஆனா நான் போடணும். கேட்ட வரைக்கும் ஜனங்கள் எல்லாரும் சொல்றது இவரை பத்தி தான் சொல்லிருக்காங்க. சூப்பர்க்கா, நன்றி. குறிப்பிட்டு ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அவரும் தனித்து நிற்க முடியாது. புதுசாக யாருன்னா நடிகர் வந்தாங்கன்னா அவங்க முன்னாடி ஓடிடுறாங்க. இளைஞர்களுக்கு பொதுவாக ஒன்று சொல்லணும், அவர் செய்கிற மாதிரி அவர் பேசுகிற மாதிரி அவர் எம்பிலையும் இதில் பாராளுமன்றத்துலேயும் பேசியிருக்காரு. பொதுவாகவே பேசுகிறாரு. யாருக்கும் அவர் தனிப்பட்ட ஆள் கிடையாது, எல்லாருக்கும் பொதுவான ஆள். பொதுவாக தான் பேசுகிறாரு. அவருடைய பீச்சை கேட்கணும், எல்லா இளைஞரும் கேட்கணும், உத்து நோக்கி பார்க்கணும் எந்த அரசியல் நல்லா இருக்கு. நீங்க ஒண்ணா பாருங்க, டெஃபினட்டா டிஎம்கே தான், சாலிடா டிஎம்கே. எல்லாம் பத்திரிகையாளரும் அதானே சொல்றாங்க. இந்த மணி என்றவரும் சரி, நிறைய பத்திரிகையாளரும் சரி, நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. இந்த வாட்டி ஆமா மெஜாரிட்டியில ஃபுல்லா மெஜாரிட்டியில் டிஎம்கே.